ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 24ஆம் தேதி வந்த ஹிந்து எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அப்படி இல்லைனா நம்மளோட சேனலுக்கே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஹிந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் கோர்ஸ் அப்படின்றத மண்டே டு ஃப்ரைடே 6 மணிக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். நம்மளோட யூடியூப் சேனலில் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் பார்க்குற இதே சேனலில் தான் கொடுத்துட்டு வரோம். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்குற இதே இந்த டெய்லி ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றதையுமே நம்மளோட டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். காலையில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போங்க, ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 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 கோர்ஸ் வந்து டெய்லியுமே போயிட்டு இருக்கு. ஸோ தமிழில் நம்ம வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் எடுத்துட்டு இருக்கோம், வீடியோஸ் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்புக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த யூஎஸ் எய்ட் அண்ட் இந்தியாஸ் கான்ட்ரவர்சி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து யூஎஸ்லேருந்து எய்டு வருது, அதாவது பண உதவி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ ஒரு பெரிய ஒரு கொஷனபிள் ஒன்றா இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் இந்த எடிட்டோரியல். ஸோ இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு டெயின்டட் எய்ட் மஸ்ட் பி ரூட்டட் இன் பாலிசி, நாட் அ ரியோட்டரிக். ஸோ இந்த சின்ன லைனில் என்ன சொல்ல வராங்க, சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாலிசி ஓரியன்டாக மட்டும்தான் இந்தியாவோட ஆன்சராக இருக்கணும். பட் இந்த பொலிட்டிக்கலாவோ இல்லைனா எமோஷனலாவோ இந்தியா சைட்லேருந்து எந்த வித ஸ்டேட்மெண்ட்டும் போகக்கூடாது இந்த கான்ட்ரவர்சிக்கு. எந்த கான்ட்ரவர்சி? யூஎஸ் எய்டு, அந்த ஃபாரின் எய்டு வந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து வர உதவிகள், அது பற்றின அதை பற்றின இந்தியாவோட கருத்து அப்படின்றது பாலிசி ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? த கான்ட்ரவர்சி ஓவர் யூஎஸ் எய்ட்ஸ் பிரசன்ஸ் இன் த இந்தியா ரிஃப்ளெக்ட்ஸ் அன் increasingly unhinged public discourse undermining the nation's confidence and global standing. இந்த இடத்துல unhinged அப்படின்னா என்ன? ஸோ unhinged அப்படின்றது ஃபிஃப்த் வேர்டா மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் வேர்டு இந்த இடத்துல இதை ஒரு அட்ஜெக்டிவா மீன் பண்றாங்க. ஸோ unhinged அப்படின்றது deranged இல்லைனா வந்து இன்சேன் அப்படின்னா. ஸோ deranged அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேர்டாகவும் இந்த இடத்துல அமைது. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து இந்த யூஎஸ் எய்ட் அப்படின்றது, யூஎஸ் எய்ட் அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஏஜென்சியோட ஃபாரின் ஃபண்டு தான். ஓகே, அதை தான் இந்த இடத்துல யூஎஸ் எய்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து இந்தியாவில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்தே அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ அது வந்து ஒரு பப்ளிக் டிஸ்கஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இது வந்து கரெக்டாக இருந்திருக்கா, அமௌண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு பப்ளிக் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து இந்தியாவோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப ரொம்ப ரொம்பையும், இந்தியாவோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ரெப்புடேஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வீக் பண்ணிடும், எல்லாத்தையுமே வீணாக்கிடும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். த பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஹவ் பீன் எங்கேஜ்டு. ஸோ 2 பேரும் ஒரு விஷயத்தில் எங்கேஜ் ஆயிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் tug of war attempting to corner each other over the US aid fund projects and foreign connections. ஸோ 2 பெரிய கட்சிகளும் ஒரு பெரிய சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. என்னன்னா, மாற்றி மாற்றி ஒருத்தவங்களை குறை சொல்றது, ஒருத்தவங்களை தப்பு சொல்றதுல தான் குறியா இருக்காங்க. However, much of this cacophony that passes for debate is fueled by misinformation and misinterpretation. ஸோ முக்காவாசி இந்த பிரச்சனை, இந்த டிபேட் அப்படின்றது நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் நிறைய மிஸ்இன்டர்பிரேஷன் தான் கலந்துருக்கு. அஃபன் drawing from the insinuation. ஸோ இன்சினுவேஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ 8th மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிகேஷன், இன்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இன்சினுவேஷன் அப்படின்றது இன்ஃபரன்ஸ். ஸோ இன்ஃபரன்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அதுலேருந்து என்ன விஷயம் தெரிய வருகுது அப்படின்னா, மேட் பை த Trump administration which views international aid as a waste of the American resources. ஸோ ட்ரம்ப் தான் மறுபடியும் வராது. நம்ம ஒரு சில வாரங்களாவே ட்ரம்ப் இதை பண்ணாரு, ட்ரம்ப் அதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்மளோட எடிட்டோரியலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த எடிட்டோரியலையும் அதே தான். ட்ரம்ப்போட ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபாரின் எய்ட் அப்படின்றது அமெரிக்காவோட ரிசோர்ஸை பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் இந்த இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிளம்பியிருக்கு. இந்த பிரச்சனை நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான கருத்துக்களையும் தவறான செய்திகளையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்ட்டு இந்த லைன்ல நம்மளுக்கு சொல்ல வராங்க. while the US may have its reason to reassess. ஸோ யூஎஸ் வந்து
இதை திருப்பி ரீஅசஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரீசன் இருந்தாலும் இட்ஸ் எயிட் ப்ரியாரிட்டிஸ் இட் இஸ் அ ரெக்ரெட்டபிள் தட் இந்தியாஸ் மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் எக்கோயிங் திஸ் ஆர்குமெண்ட் வித்வுட் அ நாஸ்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நாஸ்டு அப்படின்னா என்ன, நாஸ்டா என்ன மீனிங் சொல்ல வராங்க அப்படின்னா அப்ஜெக்டிவா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, சப்டில் ஆர் ரிஃபைன்டு. ஸோ பியூரா, அதாவது ஒரு நாலேஜே இல்லாம இல்லைன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சிக்காம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க தப்பு சொல்றது, நீ தான் வாங்கியிருக்க, நான் வாங்கியிருக்கேன், நான் அதிகமா ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அந்த பேச்சுகளுமே இருக்கு, அவங்களோட டிபேட்டுமே இருக்கு. ஸோ யுஎஸ்ஏஐடி அஸ் லாங் சப்போர்ட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ யுஎஸ்ஏஐடி ரொம்ப வருஷமாவே இந்தியாவில் இருக்கு, இன்க்ளூடிங் தோஸ் பார்ட்னர்ஷிப் வித் கவர்மெண்ட் கூடயும் சேர்ந்து இவங்க நிறைய நிதி உதவியை பண்ணிட்டு வராங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த வெரிஃபயபிள் டேட்டா on the extent and impact these initiatives and discussions are bound to be ill-informed and prejudiced அப்படின்றாங்க. ஸோ கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் வெரிஃபைபிள் டேட்டா, கரெக்டான டேட்டா இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேச முடியாது. ஸோ அதை தான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி முன்னாடி வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்டர்பிரேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு மீன் பண்ணாங்களோ அதே தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு கரெக்டான டேட்டா கிடையாது. ஸோ வெரிஃபை பண்ண டேட்டா கிடையாது. அது எந்தெந்த விஷயங்களை இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியேட்டிவ்ஸ் அப்புறம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அந்த டேட்டாக்குள்ள தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த டேட்டாவே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ டேட்டா இல்லாம பேசுறது அப்படின்றது ஒரு இல் இன்ஃபார்ம்ட் அண்ட் ப்ரீஜட்ஜிஸ்ட் அப்படின்ட்டு மீன் பண்றாங்க. இன்னும் globalized world where countries compete for a capital, technology and talent from the across borders, branding political opponents as a foreign agents may be an easy propaganda tactic, but poisons the domestic political environment and weakens India's aspiration to emerge as a global power. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நம்மளுக்கு எதிராக இருக்கிறவனை வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபாரின் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி பரப்பி விடுறதுனால இந்தியாவுக்கு தான் அது பெரிய பாதுகாப்பு கிடையாது, பெரிய பாதிப்பு. ஏன் அப்படின்னா இது இந்தியாவோட இந்தியா வந்து இன்னும் ஒரு சில வருடங்கள்ல குளோபல் பவரா எமர்ஜ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியா முன்னோக்கி போயிட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல நம்மளோட பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்டை நம்ம வந்து ஃபாரின் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கதையை கட்டி விட்டா, ஒரு ப்ரொபகண்டான்றாங்க மீன் பண்றாங்க, ஒரு கதையை நம்ம கட்டி விட்டா அது இந்தியாவுக்கே ஒரு ஆபத்தா தான் முடியும். சரி, ரெண்டாவது பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் இஸ் ட்ரூ தட் ஃபாரின் எய்ட் கேன் பி a tool of soft power often used by a stronger nation to exert அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸர்ட் அப்படின்றது அப்ளை அப்படின்றது கரெக்டான ஒரு சினானிம். அப்போ வந்து ஆன்டனிம் என்னவா இருக்கும், ரிஃப்ரைன். ஸோ வாட் இஸ் இந்த இடத்துல எந்த விஷயத்தை அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கர் நேஷன் வந்து ஒரு இன்னொரு நேஷனுக்கு இந்த மாதிரி உதவி பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த நேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக தான் அதை கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த டொமஸ்டிக் அஃபேர்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த நாட்டுக்கு கொடுத்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த டொமஸ்டிக் அஃபேர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், இல்லைன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராங்கர் நேஷனோட ஐடியாவுமே இருக்கும். சரியா, இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நாடு ஒன்று அதிகமாக பண்ணிட்டு இருக்கு. யார் அப்படின்னா நம்ம வந்து சைனா வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அவங்க பாகிஸ்தான் மேலேயும் சரி, ஸ்ரீலங்கா மேலேயும் சரி, இந்த மாதிரி நிதி உதவி கொடுத்தே அவங்க அந்த நாட்டு மேலே ரொம்ப பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்க. However, recognizing this reality requires a responsible and a measured approach and not an overreaction that borders on self-sabotage அப்படின்றாங்க. sabotage அப்படின்னா என்ன, எத்தனாவது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க, ஸோ 14வது வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்குமாங்க. ஸோ sabotage அப்படின்றது ஒரு வேர்ப் அண்டர்மைன் இல்லை டிஸ்ரப்ட் அப்படின்றதா ஒரு எக்ஸாக்டான ஒரு மீனிங்காக இருக்கும். நம்மளுக்கு தேவையான ரியாலிட்டியை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான மெஷர் இருக்கணும், ஒரு அப்ரோச் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுவும் அந்த அப்ரோச்சுமே மெஷர்ட் அப்ரோச் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஓவர் ரியாக்ஷன் பண்றது எப்பயுமே சரியாக இருக்காது. இந்தியா இட் செல்ஃப் ஹாஸ் எவால்வ்ட் இன்டு அன் எய்ட் ப்ரொவைடர். ஸோ இந்தியாவுக்கு யூஎஸ் கொடுக்குறாங்க, பட் இந்தியா பல நாடுகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. A role it seeks to expand. According to the ORF analysis since 2000, the Ministry of External Affairs has overseen financial assistance exceeding 48 billion to over 65 countries. ஸோ 2000 வருஷத்துல இருந்து, ஓகேவா, இந்த 2000 வருஷத்துல இருந்து இந்தியா மற்ற நாடுகளுக்கு மொத்தம் 65 நாடுகளுக்கு 48 பில்லியன் நிதி உதவி வந்து பண்ணிருக்கு. த்ரூ த எந்தெந்த வழியில் அப்படின்னா த்ரூ த கிராண்ட்ஸ், லைன் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த வழியில மற்ற நாடுகளுக்கு இந்தியாவும் உதவி இருக்கு. திஸ் growing role as a donor nation has coincided with a stricter regulation on the foreign contribution within India.
However, these regulations have been heavily politicized. ஸோ இந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு 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 பொலிட்டிக்கல் நோக்கத்தோட தான் இருக்கு. entities aligned with the ruling establishment often face fewer hurdles, while others, even those engaged purely apolitical activities, encounter significant restrictions. So apolitical அப்படின்னா என்ன? அப்போலிட்டிக்கல் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு அப்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் இல்லை அன்பயாஸ்டு. ஸோ அன்பயாஸ்டா இருக்கிறவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு மீன் பண்றாங்க. த அமெரிக்கன் டிபேட் ஓவர் யூஎஸ்ஏஐடி ரூல்ஸ் இன் இந்தியா டஸ் ரைஸ் கன்சர்ன்ஸ் அபவுட் த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ், பட் எனி ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி ரூட்டட் இன் அ கிளியர் ஹெடட் பாலிசி ரேதர் தன் த ரியாக்ஷனரி ரியோட்டோரிக். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம அந்த சின்ன லைன்ல பார்த்தோம்ல அதை தான் இந்த இடத்துல திருப்பி மீன் பண்றாங்க. ஸோ இந்த அதாவது இந்தியா இந்த மாதிரி இப்போ ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவில் வந்து அதிகமாகுதா இல்லையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு பாலிசி ஓரியன்டாக தான் இந்தியா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். பட் அது இல்லாமல் எப்படின்னா தேவையில்லாமல் இந்த 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 ரியோட்டரிக் அப்படின்றாங்க. ஸோ ரியோட்டரிக் அப்படின்ற மீனிங் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும். ரியோட்டரிக் அப்படின்றதுக்கு மீனிங் 4ல் மீன் பண்ணியிருக்காங்க, நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்வன்ஸ் அப்படி இல்லைன்னா ஆடிட்டரி அப்படின்ட்டு சினானி மீன் பண்ணுறாங்க. ஸோ சைலன்ஸ் அப்படின்றது ஆன்டனிம். ஓகேவா? ஸோ ஒரு பாலிசி வழியில தான் இந்த ஒரு ஒரு அப்ரோச் இருக்கணும். இஃப் த கவர்மெண்ட் ஜென்யூன்லி சஸ்பெக்ட்ஸ் தட் ஃபாரின் ஃபண்டிங் இஸ் ஷேப்பிங் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் அன்டிசைரபிள் வே. ஸோ வாட் இஸ் அன்டிசைரபிள்? ஸோ அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அன்வான்ட் வே. இன்கேஸ் அந்த ஃபாரின் எய்டு வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் லேண்ட்ஷேப்பை வந்து தேவையே இல்லாத வழியில் மாற்றுது அப்படின்னா இட் மஸ்ட் அப்ரோச் த இஷ்யூ வித் அ டிரான்ஸ்பரன்சி அண்ட் வெல் டிஃபைன் பிளான் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு கரெக்டாக அந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ற மெத்தட் அப்படின்றது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த 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 டிரான்ஸ்பரண்ட் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளான் இருக்குல்ல அந்த பிளானுமே வெல் டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பிளான் மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான பிளான். ஸோ மேனேஜிங் நேஷனல் செக்யூரிட்டி இன் அன் era of increasing global interconnectedness. ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங்? கனெக்டட்னஸ் அப்படின்னா இது நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. லிங்கேஜ் கனெக்டிவிட்டி. ஸோ ரெண்டு நாட்டுக்குள்ள கனெக்டிவிட்டி. இன்க்ரீசிங் குளோபல் கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்நேஷனல் சேலஞ்சஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க், one that requires a mature strategic outlook rather than a chaotic polarized public discourse. ஸோ திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ரியோட்டரிக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் இந்த எடிட்டோரியலில் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ கரெக்டான ஒரு மெச்சூரான ஸ்ட்ராட்டஜிக் அவுட்லுக்கோட தான் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகணும் அப்படின்றதான் இந்த எடிட்டோரியலில் சிம்பிளாக சொல்லி கடைசியில் முடிக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வேர்ட்ஸ் ஆக்சுவலாக இன்னைக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். 21 வேர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நம்மளோட டெலகிராமில் கிடைக்கும். டெலகிராம் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு காலையில் இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எடிட்டோரியல் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.